முதல் நிலை, இயேசுவை பிலாத்து மரணத்துக்கு தீர்ப்பிடல். காலத்தை வென்ற தெய்வத்துக்கு மனிதர்கள் எழுதிய மரண தீர்ப்பு. பாவத்தில் திளைத்த பாவி மனிதர்கள் தேவதேவனுக்கு எழுதிய தீர்ப்பு. சாக்கடை நிகர்த்த மனித பிழைகள் பூக்கூடைக்கு எழுதிய பொல்லா தீர்ப்பு. தோலை இழந்த உடம்பினன், இரத்தம் சொட்டு சொட்டாய் விழும் மேனியன், நற்கோலம் இழந்த நம் மூர்த்தி, வெறும் குற்றுயிராய் நின்ற கீர்த்தி, தீதரு தெய்வமாம் இயேசு எம்பிரான் மரண வலியை மனதில் புதைத்து முறுவல் காட்டி தீர்ப்பினை ஏற்கிறார். நமக்காக, எல்லாம் நமக்காக. இரண்டாம் நிலை, இயேசு தோள்மேல் சிலுவையை ஏற்றல். உலகம் சுமக்கின்ற தோள்கள் சிலுவை சுமக்கின்றது. நம் பாவச் சுமையை இறக்கி வைக்க சிரசு முள் மகுடத்தை ஏற்றிக் கொள்கிறது. அவமானம் மிக்கவர்கள் அவர் மானம் பறிக்க அவமான சின்னத்தை தோளேற்றி வைத்தார்கள். எத்தனையோ பாவிகளின் பாவச் சுமைகள் ஏந்தலின் தோளில் சிலுவையாய் ஏறிற்று. சத்திய திருக்குமரன் இரத்தச் சிவப்பாக தள்ளாடும் உடலோடு தவழ்ந்து சென்றார். நமக்காக, எல்லாம் நமக்காக. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். ஊனுடல் தள்ளாடுகிறது, உதிரமெல்லாம் ஆறாகிறது. வான் உமிழும் மழை போல தேகமெங்கும் வியர்வை வெள்ளம். கயவர்கள் தந்த கசையடி பரிசினால் நாதனின் முகத்தில், நாதனின் முதுகில், நாதனின் கரத்தில், நாதனின் கால்களில் இரத்தக் கீற்றுகள். பாவத்தினின்று நாம் எழுவதற்காக பரமன் மண்ணில் விழுகிறார். நமக்காக, எல்லாம் நமக்காக. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சிதிலமடைந்த திருவுருவம், பெற்றெடுத்த மணிவயிறு. இந்த சூழலில் இரு மனங்களும் எதிரெதிரே சந்தித்தால் 14ஆம் நாள் நிலவை, பால் நிலவை, தன் வயிற்று பிள்ளையை புதனோடும் வியாழனோடும் பொருந்துகின்ற மதியழகை, பூப்போல் கண்ணை குழந்தையிலே பார்த்து பார்த்து மகிழ்ந்திருந்த தாய் மரியாள் கிழிந்து தொங்கும் தன் மகன் கண்டு உள்ளம் கிழிந்தாள், சிந்தை அழிந்தாள். உணர்வுகள் குமுறி கொப்பளிக்கும் இந்த உணர்ச்சி சங்கமம் நிகழ்ந்ததெல்லாம் நமக்காக, எல்லாம் நமக்காக. ஐந்தாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். சிலுவையினை சுமக்கின்ற சக்தியற்ற நிலை. ஜீவன் போகிறது. வலுவிழந்த நிலையினிலே வாடி வதங்கும் இயேசு பிரான். மரணம் நேர்ந்து விட்டால் சிலுவை எனும் தண்டனைக்கு மதிப்பில்லையே. எனவேதான் சீமோன் என்ற கிராமத்தான் சிலுவை சுமப்பதற்கு இயேசுவுக்கு தோள் கொடுத்தான். விண்ணையும் மண்ணையும் வார்த்தையில் படைத்த வல்லவனின் புண்ணுக்கு தற்காலிக மருந்தானான் சீமோன். இயற்கைக்கு எதிராக இங்கே எல்லாமே நடக்கிறது. நமக்காக,
எல்லாம் நமக்காக. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இயேசு பெருமானின் வார்த்தை வீச்சில், கருத்து பொழிவில் தனை இழந்த இளநங்கை வெரோனிகா வேதனையில் வாடும் போதகனைக் கண்டாள். விழிநீர் பெருக்கிக் கொண்டாள். காவலரை விலக்கி கைத்துண்டை கரமேந்தி கடந்து வந்தாள். தெய்வமகன் திருமுகத்தை அழகு மகள் துடைத்து விட்டாள். வீரர்கள் அவளை விலக்கித் துரத்த இல்லம் சேர்ந்த இளம்பெண்ணவள் கொண்டு வந்த துண்டினில் கார்முகிலின் திருமுகத்தைக் கண்டாள். இதயம் பதிந்த இறைவன் இயேசு முகம் பதித்த மாட்சி கண்டு அழுதனள் அழுதனள். துண்டு நனைந்தது. நமக்காக, எல்லாம் நமக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். தலையினிலே முள்வலி, தாழாத உள்வலி. அழகு மகன் திருவுடம்பு ரண உடம்பு. உயிர் வலியை தாங்கிக் கொண்டு நெடுஞ்சிலுவை சுமந்தபடி உத்தமன் நடக்கிறான். இதயமிலா அரக்கருக்கும் ஈரம் சுரந்திருக்கும். அவர்தம் நெஞ்சம் வேர்த்திருக்கும். பாரம் தாழாமல் பார்படைத்த தேவமகன் வீழ்ந்தான் தரையினிலே. இரண்டாம் முறையாக இந்நிகழ்வு. நமக்காக, எல்லாம் நமக்காக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். நங்கையர்கள், தாய்மார்கள் நாதனின் நிலை கண்டு அழுது தம் கண்மழை பொழிந்தனர். வேதனை தாழாமல் வெம்பி அவர்தம் கால் தொட்டு கும்பிட்டனர். தேற்ற வந்தோரை தேற்றினார் நம்மை கடைத்தேற்ற வந்த பிரான். தேவனின் திருமுகம் திருவாய் மலர்ந்தது. எருசலேம் நங்கையரே, அழுதிடுங்கள், ஆனால் எனக்காக அழ வேண்டாம். எதிர்காலச் சந்ததிக்காய் அழுதிடுங்கள். கடவுளின் அருள் கேட்டு தொழுதிடுங்கள் என்று திருமொழி மொழிந்தது. நமக்காக, எல்லாம் நமக்காக. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். ரோஜா மலருக்கு அடியிலே முள். ரோஜா மலர் நிகர்த்த தேவ முகத்துக்கு முடியிலே முள். வேதனையை மனம் பொறுத்தாலும் சுமையை உடல் பொறுக்கவில்லை. சோர்ந்து சோர்ந்து சக்தியை ஒன்றாய் சேர்த்து சேர்த்து ஓரடியாய் ஈரடியாய் எடுத்து வைத்தார். நம் பாவத்துக்கு உயிரையே விலையாய் வைத்தவர் நிலை தடுமாறினார். நீள் நிலம் விழுந்தார். சொந்த உடலை சுமக்க முடியாதவனுக்கு சிலுவையும் கூடுதல் சுமையாயிற்று. நமக்காக, எல்லாம் நமக்காக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். தொங்கிவிட்ட சதைகள், காயத்தில் காய்ந்து ஒட்டிய மேலாடை, தோளில் சிலுவைச் சுமை. தேவனின் திருவுடலம் பங்கமுற பலவாராய் சவுக்கடிகள். நெடுந்தொலைவு பயணம் கல்வாரியில் முடிந்தது. ஆர்ப்பரித்த அரக்க மனத்தோர் அங்கியினை உரித்தார்கள். உடை ஒட்டி உலர்ந்திருந்த காயங்கள் மீண்டும் கண் விழித்தன. இரத்தம் சொரிந்தன. வெஞ்சிலுவை ஏறுவதும்
வெங்கொடுமை தாங்குவதும் நஞ்சிருக்கும் பாத்திரத்தை நாதன் பெறுவதும் நமக்காக, எல்லாம் நமக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். பிழையறியா நாயகனை படுக்கையிலே சாய்த்தார்கள். அது சிலுவை படுக்கை. ஏற்கனவே இற்றுப் போயிருந்த கைகளை இழுத்து நீட்டினார்கள். இளகிக் கிடந்த நரம்புகளினூடே தசைகளினூடே ஆணிகளை இறக்கினார்கள். அக்கிரமம் வென்றதென ஓர் ஆணி இறங்கிற்று. வாய்மை தோற்றதென ஓர் ஆணி இறங்கிற்று. நம் ஒவ்வொருவர் பாவங்களும் ஆணிகளாய் அவரது பாதங்களில் இறங்கிற்று. நமக்காக, எல்லாம் நமக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நீலவானில் இடி எழுந்தது. சூரியன் மறைந்தது. கோவில் திரைச்சீலை பாதியாய் கிழிந்தது. பூமரங்கள் பட்டன. பூமி தன்னை வானகத்து விண்மீன்கள் தொட்டன. சூறைக் காற்றில் அனைத்தும் பறந்தன. காவலர்கள் மெய் சிலிர்த்து கை நடுங்கி நின்றனர். அன்பு தந்தையே, அன்பு தந்தையே, ஆன்மாவை உம் அன்பு கரங்களில் ஒப்படைக்கின்றேன் என்றார் இயேசு. ஒடுங்கியது உயிர். நமக்காக, எல்லாம் நமக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். அன்னை மரியின் மடியில் அன்பின் வடிவாய் தேவமகன் பொன்னை, மணியை, புது நதியை, பொய்யாய்ப் போன உடல் தன்னை தன்னந்தனியே வைத்தனர். மகனின் உடலைப் பார்த்தபடி மாமரியின் தாய் உள்ளம் மருகிற்று. கன்னம் வழியே நீர் பெருகிற்று. பற்றும் பாசமும் அலைமோத கன்றினைக் கண்டு பசு கரைந்த காட்சிக்கு கல்வாரி மலையே சாட்சி. நமக்காக, எல்லாம் நமக்காக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். யாரும் புதையா புது இடத்தில் ஐயனின் திருவுடல் அடங்கியது. விண் கொண்ட வேந்தனை மண் கொண்டது. முழு நிலவை கருமேகம் மூடிக் கழித்தது. நமக்காக, எல்லாம் நமக்காக.